நமக்கு மார்க்கெட்டை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மார்க்கெட் அனலைஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் உங்களுடைய ஃபண்டை 24/7 மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்து உங்களுக்கு க்ரோத் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஷேர்ஸ் சரியாக பெர்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த ஷேரை தூக்கிட்டு அடுத்த ஷேர் உள்ளே வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நடக்கும். நம்ம எமோஷனலாக டிசிஷன் எடுப்போம். மார்க்கெட்டு கீழே விழுகும்போது பயந்து போய் வெளியில் எடுப்போம். நல்ல பீக்கில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. எப்போ வெளியில் வரணுமோ அப்போ வெளியில் வருவாங்க, எப்போ என்ட்ரி கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு சைக்கிள் அவங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. டெப்ட்டில் கொஞ்சம், ஈக்விட்டியில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வச்சுருப்பாங்க. அப்புறம் கேஷ் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. சஃபில் பண்ணிக்கிட்டே தானே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். இன்னொன்று, ரிடம்ஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் வெளியில் போகும், புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்கள் ஃபண்டோட ஆவரேஜை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்குற பெனிஃபிட்டை ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் எடுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்களும் திங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.